விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று தாவேகாவுக்கு ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்கள் இன்று மீண்டும் அதிமுக வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நேற்று ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். கடைசியில என்னையே கட்சியினுடைய துரோகி அப்படின்ட்டாங்க சில பேரு. நிறைய பேர் பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. என் மனசுல இருந்து சொல்லிட்டீங்க தம்பி, இதைத்தான் நானும் நினைச்சேன், இதைத்தான் பண்ணணும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நிறைய பேர் பதிவு கொடுத்தீங்க. ஒரு சிலர் மட்டும் என்ன லைட்டா சிவி சண்முகத்துக்கு ஆதரவான வாடகை உங்க மேல வருது, நீங்களும் கட்சியின் துரோகியா மாறிட்டீங்களா, நீயும் கட்சியின் துரோகி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை போன்ற ஒரு தலைவரை நான் சமகாலத்துல பார்க்கல. கடினமான உழைப்பாளி, அவருடைய உழைப்பை நாங்க குறைத்து மதிப்பிடவில்லை. அப்படி ஒரு தலைவர் மீண்டும் அதிமுகவுக்கு இப்போதைக்கு கிடைக்க மாட்டாங்க. இனிமே எதிர்காலத்துல கிடைக்கலாம். ஆனா இப்ப இவரை விட்டீங்கன்னா அதிமுகவுக்கு வேறு நாதி இல்லை. இது மறுக்க முடியாத உண்மை. இபிஎஸ் அவர்கள் மனசாட்சிப்படி அவர் எவ்வளவு முடியணுமோ அவ்வளவு உழைப்பை போட்டுட்டாரு. அவருடைய உழைப்பு வீணாகி விட்டது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். இருந்தாலும் மக்கள் திருப்ப நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அதுக்காக உடனே நீ வந்து இபிஎஸ்க்கு எதிராக பேச போறியா, மாறிட்டியா, நீ சிவிஎஸ் பக்கம் தாவிட்டியா அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக சிவிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இன்று வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்காங்க. பொறுப்புகள் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கப்படல. ஒருவேளை அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டால் நிச்சயம் அவர்களுக்கு எதிராக தான் நான் பேசுவேன். ஏன்னா அவங்க அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி விடப்பட்ட பிறகு அவர்களுக்கும் அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. அவர்கள் அதிமுகவை விமர்சிச்சாருன்னா நானும் கண்டிப்பா விமர்சிப்பேன். ஆனால் அவர்கள் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியில இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க, அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏ என்ற அடையாளத்தோடு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அதிலிருந்து என்றைக்கு அவர்கள் விலக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு நான் எங்க பேசணுமோ அங்க பேசுவேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால அப்படியே அந்த பக்கம் போயிட்டியா அப்படிலாம் கிடையாது. இதே ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், அவர்கள்லாம் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்களாம் வச்சு கிழிச்சோம். அப்போ கட்சியோட ஆளா இருக்கிற வரைக்கும் நாங்க நோ. கட்சியிலிருந்து சுத்தமா நீக்கிவிட்ட பிறகு அவர்கள் கட்சியை விமர்சித்தார்கள் என்றால் அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அதனால நீ அவர் ஆதரவா இவர் ஆதரவா அதெல்லாம் இல்லை. நான் தெளிவான ஒரு ஸ்டாண்ட் அப்பவே எடுத்துட்டேன். என்னுடைய ஆதரவு இரட்டை இலை யாருக்கு இருக்கிறதோ, அதிமுக என்ற கட்சி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு, அவ்வளவுதான். கட்சி தான் முக்கியம், சின்னம் முக்கியம். ஏன்னா இந்த கட்சி காலத்துக்கும் நீடித்து நிற்கும். பொதுச் செயலாளர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனா கட்சி என்னைக்கு நிற்கும், மக்கள் சேவை ஆற்றும். அப்போ அதிமுக என்ற பேர் இயக்கத்தை வலுப்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம். சரி, எதற்காக இந்த மாற்றம் வந்திருக்கிறது? தாவேகாவுக்கு ஆதரவளிக்க யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு 25 பேர் போயிட்டு ஆதரவு தந்தாங்க. அவர்கள் வந்து தங்களுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்கும்னு அவர்கள் எதிர்பார்த்தது உண்மைதான். அப்படி கிடைக்கும் பொழுது நாம அதை வச்சு ஏதாவது கட்சியை வளர்க்கலாம் அல்லது அதை வச்சு நாம சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கள் நினைத்தது உண்மைதான். ஆனால் நிலைமை அங்க வேற ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் முதலாக யாருடன் கூட்டணி வைத்தார் என்றால், யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அவருடன் கூட்டணி வைத்தார். இப்ப ஆட்சி அமைச்சிருக்காரு. குறிப்பா காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், குறிப்பா சொல்லணும்னா திமுகவுடைய மொத்த கூட்டணி கட்சிகளையும் இவர் பக்கம் இழுத்துதான் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஆட்சி அமைத்திருக்கார் அப்படின்னு நாம சொல்லலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் முதல்ல ஒரு நிபந்தனை வச்சுது, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னாக்க. ஏன்னா டிவிகேவுக்கு முதலாக ஆதரவு தந்தது காங்கிரஸ் தான். அவங்க முதல் கோரிக்கை என்னன்னாக்க, பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர்களுடனோ அல்லது பாஜகவுடனோ நீங்க கூட்டணி வச்சீங்கன்னாக்க நாங்க எங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிப்போம்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அந்த டிமாண்டை வச்சுதான் ஆதரவை கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்டுகளிடமும் விசிகா தலைவர்களிடமும் இவங்களெல்லாம் பேசி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது, இழுத்துட்டு வந்தது. இப்படிதான். இப்படி இருக்கும்பொழுது அதிமுக அவர்களை நீங்க அமைச்சரவையில சேர்த்தீங்கன்னா நாங்க எங்களுடைய ஆதரவு வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஆக இருக்கட்டும், சிபிஐ எம் ஆக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அவர்கள் நிலைப்பாட்டுல தெளிவா இருந்துட்டாங்க. அவங்க நீங்க உங்க ஆதரவுகளை கூட்டீங்கன்னாக்க நாங்களாம் வெளில போய்க்கிறோம்ப்பா, எங்களுடைய ஆதரவை நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு அவங்க எல்லாம் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் பார்க்கிறாரு, விஜய்க்கு இது பேக் ஃபயர் ஆயிடும்.
இப்போ வந்து அதிமுக ஒரு பிரிவு வந்து பிரிஞ்சு வந்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால், கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே எடுக்கப்பட்டால் இவருடைய பதவியும் போயிடும். அப்ப இவர்களை நம்பி நாம இப்ப நமக்கு ஆதரவு கொடுத்த இந்த கம்யூனிஸ்டியோ பிசிகோ இவங்களை பத்தி விட்டுட்டோம் அப்படின்னாக்க, திடீர்னு இவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டு விடுச்சுனாக்க நம்ம ஆட்சி கவிழ்ந்துருமே. அப்போ வந்தா மொத்தமா அதிமுக வந்து ஆதரவு தரட்டும். இவங்க 25 பேர் மட்டும் வந்து ஆதரவு தந்து அவங்க மேல ஏதாவது கட்சி ரீதியா நடவடிக்கை எடுத்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்பட்டால், ஒருவேளை பதவி எழுந்தால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்தாயிடும். வந்தா மொத்தமா வரட்டும், அப்படி இல்லையா இவங்க கூட நான் குடும்பம் நடத்திக்கிறேன் அப்படின்னு விஜய் முடிவெடுத்தது பின்னணியில் தான் இல்லைங்க நாங்க இவங்க கூடவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இந்த தரப்பு 25 பேர் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி. ஏன்னா இவங்களுக்கு முதல்ல வந்து பேசப்பட்டதே அமைச்சர் 8 அமைச்சர் தரோம் அப்படின்னு சொல்லிதான் பேசப்பட்டது. அதனாலதான் இவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, அந்த ஆட்சி கவிழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிசிகாவிலேயோ கம்யூனிஸ்ட்லயோ ஒரே ஒரு ஆள் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருந்தா கூட, ஒரே ஒரு ஆள் வாக்களிக்கலனா கூட அன்னைக்கு அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அப்போ அந்த சமயத்துல இவர்கள் ஆதரவளிச்சு அந்த ஆட்சியை காப்பாற்றி விட்டது அதிமுகவிலிருந்து புரிந்து போன அந்த 25 பேர் தான். இன்றைக்கு தாவேகா ஆட்சி நிம்மதியாக இருக்கிறது. இன்றைக்கு காப்பாற்றி விட்டது யாருன்னா இவங்க போய் தான். இல்லைன்னா ஒருத்தங்க ஸ்கிப் அடிச்சிருந்தா கூட, டிஎம்கே யாராவது ஒருத்தவங்களை வந்து அப்படியே கழட்டி விட்டுருந்தா கூட அன்னைக்கு அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். புரியுதுங்களா? அப்ப இவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப இப்பேற்பட்ட சூழல்ல இது 2 பிரிவா இருந்து உள்ள கட்சிக்குள்ள பிரச்சனையா இருக்கிறதால இந்த 25 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது நம்முடைய ஆட்சியை பாதிக்கும் சொல்லிட்டு தான் இல்லைங்க அமைச்சரவையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இவங்க வந்து 8 அமைச்சர் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம முதல் தடவை அமைச்சரவை லிஸ்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பகுதியா பிரிச்சு அமைச்சரவை லிஸ்ட் எல்லாம் 2 நாள்ல வெளியிட்டலாம். ஆனா முதல்ல 10 பேருக்கு, அப்புறமா இதை இப்போ ஒரு 18 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து இப்ப வெளியிடுறது ஒரு காரணமே இவங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்களுக்கு கொடுக்கலாமா, அதிமுகவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட ஆலோசனைக்கு பிறகுதான் பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சரவை வந்து பதவி இருக்கிறது. அதனுடைய பின்னணி இதுதான். அப்போ முதல்ல வந்து 8ன்னாங்க. அப்புறம் முதல் அமைச்சரவை லிஸ்ட் 10 பேர் வெளியிட்டதுக்கு பிறகு சரி 5 கன்ஃபார்ம் உங்களுக்கு தரோம்னாங்க. இப்ப கடைசி அமைச்சரவை வெளியிடும் போது 0 ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க அந்த 25 பேருக்கும். இப்ப அந்த 25 பேரும் என்ன பண்றாங்கன்னாக்க, இன்றைக்கு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ள சில சலசலப்புகள் நடந்ததாக தகவல்கள் நமக்கு வருகிறது. உங்களை நம்பிதானே நாங்க வந்தோம். அதாவது சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி இவர்களிடம் அந்த கூட ஆதரவாக வந்த எம்எல்ஏக்கள் வந்து சில பேர் வந்து கிட்டத்தட்ட 7 பேர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஒரு கழக குரல் எழுப்பியிருக்காங்க. உங்களை நம்பிதானே வந்தோம், ஏதாவது அமைச்சரவை பொறுப்பு கிடைக்கும், இல்ல நீங்க ஏதாவது அமைச்சர் ஆவீங்க, அதன் மூலமாக நாம ஏதாவது பண்ணலாம், அப்படி நம்ம தொகுதிக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நாங்க இருந்தோமே. இப்போ ஒரு இடம் கூட நமக்கு அமைச்சரவையில கொடுக்கலையே. இப்ப எதுக்காக நம்ம வாண்டடா கட்சியும் விட்டுட்டு, இப்ப வந்து கட்சியிலையும் பொறுப்பு எல்லாம் போயிடுச்சு. இந்த பக்கம் அமைச்சர் பதவி கிடைக்கணும் வந்தாங்க, இங்க அமைச்சர் பதவியும் இல்லாம போயிடுச்சு. தொகுதி மக்கள் மத்தியில செம்ம காண்டுல இருக்காங்க தொண்டர்கள், செம்ம கடுப்பு இருக்காங்க தொண்டர்கள். புரியுதுங்களா? அப்ப தொண்டர்கள் எதிர்ப்பையும் சம்பாதிச்சாச்சு, கட்சியில பொறுப்பும் போயிடுச்சு, இந்த பக்கம் அமைச்சர் பொறுப்பும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு சொல்லி அந்த 25 பேருக்குள்ளேயே இன்றைக்கு கழக குரல் எழும்பி இருப்பதாக தகவல் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சில மூத்த தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. சரி, தப்பு பண்ணது பண்ணிட்டீங்க, போகட்டும், எல்லாரும் தப்பு பண்றதுதான், ஒழுங்கா வாங்க, திரும்ப வாங்க, நாம திரும்ப ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியாக செயல்படுவோம், ஆக்கப்பூர்வ சக்தியாக செயல்பட்டு ஒன்றிணைந்து ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோம், 2031 வரக்கூடிய தேர்தலை நம்ம எதிர்த்து களமாடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சமாதான பேச்சுவார்த்தை இபிஎஸ் தரப்புல இருந்தும் சிபிஎஸ் சிவி சண்முகம் இவர்கள் தரப்புல இருந்தும் இன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தையினுடைய முதல் படி தொடங்கி இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு இப்ப வேற வழி கிடையாது. இப்போ சிபிஎஸ் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், அவர்களை நம்பி வந்திருக்காங்கல்ல ஒரு 23 பேர். அந்த 23 பேர் கேள்வி கேட்பான்ல, உங்களை நம்பித்தானே நான் வந்தேன், இப்ப தொண்டர்கள் மத்தியிலேயே நான் வெறுப்ப சம்பாதிச்சிட்டேன், சொந்த தொகுதியிலையும் நான் வெறுப்ப சம்பாதிச்சிட்டேன், தொகுதியிலையும் அதிருப்தி எங்க மேல வந்துருச்சு, கட்சியில இருந்த பொறுப்புகளும் எங்களை விட்டு போயிடுச்சு, இந்த பக்கம் போனாங்க டிவிகே தரப்புலையும் நம்மளை துரத்தி விட்டுட்டாங்க, நம்மளை மதிக்கல, அவங்க அழைக்காமலே வாண்டடா போய் நம்ம ஆதரவு தந்ததால நம்மளை கிள்ளுகிரியா நினைச்சிட்டாங்க, உங்களை நம்பி வந்து நாங்கள எங்களை நடத்துறது நிக்கிறது இல்லைன்னு அவங்க 4 பேர் கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லை. எங்க போவாங்க? இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தனியா வேறு கட்சி ஆரம்பிச்சிருவாங்களா? வேறு வழி என்ன, வேறு போக்கிடம் என்ன? அப்படி திமுகவுக்கு போனா ஜொலிச்சிட முடியுமா? அவர்கள் ஆட்சியிலும் இல்லை, தாவைக்காவில் போனா இனிமே சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்ப வேறு வழி கிடையாது. அப்ப அவர்களும் ஒருபடி இறங்கி வந்திருக்கிறார்கள், இபிஎஸ் அவர்களும் ஒருபடி இறங்கி வந்திருக்கிறார். சரி, என்னதான் இருந்தாலும் நம்முடைய கழகத்தினுடைய ஆரம்பகால தலைவர்களாக இருந்தவர்கள், கழகத்திற்காக உழைத்தவர்கள், அப்படியெல்லாம் ஒதுக்கிட முடியாது, அப்படியே நடுத்தருள்ள நட்டாற்றுல வந்து விட்டுட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒருபடி இறங்கி வந்திருக்கிறார். இப்ப பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. விரைவில் வந்து இந்த 25 பேரும் பழையபடி கட்சியில வந்து இணையத்தான் போகிறார்கள். ஆனால் பொறுப்புகள் மீண்டும் உடனடியாக வழங்கப்படுமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. உடனடியாக கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா கட்சியில பழையபடி வந்து இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. 7 பேர்
இபிஎஸ் தரப்பின் பக்கம் வருவதற்கு எம்எல்ஏக்கள் தயாராக இருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வந்து கசிந்து கொண்டிருக்கிறது. நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மீண்டும் இணைவார்களான என்று. அப்போ இன்றைக்கு பிரேமலதா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இது சம்பந்தமாக. அதாவது அவர் திமுக கூட்டணியில இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி பிரேமலதா கட்சி தான். மற்ற அத்தனை பேரும் திமுக கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்க. அத்தனை பேர் விஜய் தம்பியை ஆதரிக்க போய்விட்டார்கள். அந்த ஒரே ஒரு குருக்கள் வரார் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு தேமுதிக மட்டும்தான் திமுக கூட்டணியில இருக்குது. ஏன்னாக்க வேற வழி இல்லை. ஏன்னா பணம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கு அவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம திமுக அமைச்சர் வீட்டுல பொண்ணு எடுக்க போறாங்க. விஜயகாந்தினுடைய பெரிய பையனுக்கு பொண்ணு எடுக்க போறாங்க. அதனாலதான் வேறு வழி இல்லாமல் அந்த திமுக கூட்டணியில ஒரே ஒரு குருக்களாக இன்றைக்கு பிரேமலதா அவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார். நரகம் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா நரகம் மேரேஜே முடிஞ்சிருக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தாலி எடுத்து கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு அந்த தோல்வியால இன்றைக்கு அந்த திருமண பேச்சு கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது, தள்ளி போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் தேமுதிக வந்து ஓட்டல. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்கன்னா, தாவேக்கா நல்ல சக்தி அப்படின்றீங்க, நீங்க திமுகவை தீய சக்தின்னு விமர்சிங்க, அதிமுக ஊழல் சக்தின்னு விமர்சிச்சீங்க, கடைசியில இவங்களோட எல்லாம் கூட்டணி சேர்ந்துதான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அப்ப நீங்க என்ன அப்படின்ற இதுல பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியை உடைச்சிட்டு ஒரு கட்சியை அழிச்சிட்டு நீங்க வளரணும்னு நினைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்துக்கு அதனுடைய வழி தெரியும். ஏன்னா தேமுதிகவை சில்லு சில்லாக உடைத்து அதனுடைய எம்எல்ஏக்களை மாவட்ட செயலாளர்களை தூக்குனது யாருன்னா திமுக தான் தேமுதிகவை சுக்குநூறா உடைச்சது. அப்ப அவர்களுக்கு அந்த வலியும் வேதனையும் உள்ள மனசுக்குள்ள இருக்கும் இல்ல, அது இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. இவ்வாறாக அவரும் அப்படியே லைட்டா வண்டி அதிமுக பக்கம் திருப்புற மாதிரி இருக்கு. யாரு? பிரேமலதா அவர்களை சொல்றேன். லைட்டா வண்டி அதிமுக பக்கம் திருப்புற மாதிரி இருக்கு. இன்றைக்கு அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு குரலாக தான் அவருடைய குரலும் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்டினுடைய குரல் என்ன இருந்தாலும் விஜய் அவர்கள் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சியை உடைச்சு அது குதிரை பேரம் பேசி அந்த ஆட்சியை அமைச்சா அது வந்து தூய ஆட்சியாக இருக்க முடியாது. ஆல்ரெடி குதிரை பேரம்லாம் நடத்தி பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணிதான் இந்த ஆட்சி வந்து நின்றுகிட்டு இருக்கு. அந்த பல நூறு கோடி ரூபாய்களை எப்படி சம்பாதிக்க போகிறார்கள் என்பதை தான் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு காலம் இப்ப கூடி வந்திருக்கிறது. விரைவில் சமரசமாக பேசியவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் என்றால் நல்லதுதான். ஏன்னா இதுக்கு மேலாம் திரும்ப திரும்ப பிரிஞ்சதுன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. தொண்டர்களுடைய ஓட் பேங்க் உடையவே இல்லை. போன 2024 தேர்தல் வாங்கின வாக்குல இப்போ 0.71% அதிகரித்திருக்கிறது. இது அதிமுகவுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு இந்த எலெக்ஷன்ல. அது முதல்ல அந்த நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா திமுக அதனுடைய வாக்கு வங்கியை இழந்துருச்சு, நாம் தமிழர் அதனுடைய வாக்கு வங்கியை இழந்துருச்சு. ஆனா தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்த ஒரே கட்சி இந்த தேர்தலில் அதிமுக மட்டும்தான். அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. போன தேர்தலில் வாங்கினதை விட 0.71% அதிகமாகவும் வாக்கு வாங்கியிருக்கு. அப்ப இதை நாம பார்க்கணும். அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் ஆதரித்து வாக்களித்திருக்காங்க. அது யாருக்காக? எந்த முகத்திற்காக? ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்லாம் அப்படியே பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்லாம் யாரும் அதிமுகவுல இல்லையே. அரசியல் சூப்பர் ஸ்டார் தான் அதிமுகவுல இருக்காங்க. அவர்களுடைய முகத்துக்காக 1.25 கோடி ரூபாய் 1.25 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னாக்க அதிமுக ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. அது வலுவானது, அது யாராலையும் உடைக்க முடியாது. நீங்க என்னதான் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்து வந்தாலும் கூட அதிமுக ஓட்டை உடைக்க முடியாதுன்னு அது நிரூபிச்சிடுச்சு. சரி, சோ அந்த ஓட் பேங்க் இருக்கு. அதை அப்படியே கட்டி காப்பாத்தி கொண்டு போயிட்டு புதிய இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகளை தான் அதிமுக இனி பார்க்கணும். அப்படி பார்த்துச்சுனாக்க அடுத்த தேர்தலில் நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அந்த வேலையை ஆக்கப்பூர்வமான வேலையை தான் நாம செய்யணும். இதை நேற்று சொன்னதுக்கு தான் உடனே நீ துரோகி ஆயிட்டியா அப்படின்ட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, நான் எல்லா கமெண்டையும் படிப்பேன். எப்படின்னா திட்டினாலும் படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன். ஏன்னா அப்பதான் நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும். சோ இதுதான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாமே நல்லதாக முடியும். நன்றி.